அதிமுக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் சட்டப்பேரவையில் திமுகவினர் வன்முறையில் ஈடுபட்டதாக அதிமுக அமைப்பு செயலாளர் பண்ருட்டி ராமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரகசிய வாக்கெடுப்பு என்பது கட்சித் தாவல் தடை சட்டத்திற்கு எதிரானது என தெரிவித்தார். ரகசிய வாக்கெடுப்பு நடத்தினால் கட்சி கொறடா உத்தரவை மீறியவர்கள் மீது எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பாக திமுக பொய் பிரச்சாரம் செய்வதாகவும், நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தை ஏற்பதில் பேரவைத் தலைவரின் முடிவே இறுதியானது என்றும் பண்ருட்டி ராமச்சந்திரன் கூறினார். கோரம் இல்லாதபோது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தினால் மட்டுமே சட்டப்படி செல்லாது என அறிவிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ரகசிய வாக்கெடுப்பு என்பது நடைமுறையில் இல்லை என்றும் சபாநாயகர் தனபால் கண்ணியத்துடன் சபையை நடத்தியதாகவும் பண்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்தார். சட்டமன்றத்தை பொறுத்த வரையில இது மட்டுமல்ல, ஒவ்வொரு மானிய கோரிக்கையின் மீதும் வாக்கெடுப்பு உண்டு. ஒவ்வொரு மானிய கோரிக்கையின் மீதும் வாக்கெடுப்பு நடக்கிற பொழுது ரகசிய வாக்கெடுப்பு தான் என்றால், மானியங்களை தோற்கடி செய்து கொண்டே இருந்தால் எப்படி அரசாங்கத்தை நடத்த முடியும்? ஆகவே ரகசிய வாக்கெடுப்பு என்பது நடைமுறைக்கு, ஜனநாயக நெறிமுறைகளுக்கு ஒவ்வாது. எல்லாவற்றிற்கும் மேலாக ரகசிய வாக்கெடுப்பு கோருவது சட்டத்திற்கு எதிராக. எந்த சட்டத்திற்கு எதிரானது? கட்சி தாவல் தடுப்பு சட்டத்திற்கு எதிரானது. கட்சி தாவி வாக்களிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதை எப்படி கண்டுபிடிப்பது? அல்லது 10வது அட்டவணை இருக்கிறது, 10வது ஷெட்யூல், கட்சி பிளவுபடுகிறது. அதில் 2/3 உறுப்பினர்கள் ஒரு பகுதியில் இருந்தார்களானால் அவர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அது சபாநாயகர் தீர்மானிக்க வேண்டும். அதை எப்படி கண்டுபிடிப்பது? இதிலெல்லாம் என்ன வேடிக்கை என்னவென்றால், 17ஆம் தேதி 18ஆம் தேதி சட்டமன்றம் நடக்கிறது. 17ஆம் தேதி ஆங்கில இந்து பத்திரிகையில் சஞ்சய் ஹெக்டே என்கின்ற சுப்ரீம் கோர்ட் மூத்த வழக்கறிஞர் இது பற்றி கட்டுரை எழுதியிருக்கிறார். 17ஆம் தேதி அதை படித்திருந்தால் 18ஆம் தேதி அவர்களுக்கு இந்த பிரச்சனையை எழுப்பி இருக்க மாட்டார்.